இந்த கலிமாவை காலையிலோ அல்லது மாலையிலோ 10 முறை நம்ம ஓதிட்டோம் என்பதாக சொன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 6 வகையான பரிசுகளை நமக்கு வாரி வழங்குகிறான். சுப்ஹானல்லாஹ். அது என்ன கலிமா என்று தெரியுமா? லா இலாஹா இல்லல்லாஹு வல்லாஹு அக்பர் வசுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அஸ்தக்ஃபிருல்லாஹ் வலா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹில் அலியில் அஸீம் ஹுவல் அவ்வலு வல் ஆஹிரு வல்-ظாஹிரு வல் பாத்தினு யுஹ்யி வ யுமீது பியதிஹில் கைர் வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த கலிமாவை காலையிலோ அல்லது மாலையிலோ நம்ம 10 முறை ஓதிட்டோம் என்பதாக சொன்னா அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா 6 வகையான பரிசுகளை, சிறப்புகளை நமக்கு வழங்குகிறான். முதலாவது சிறப்பு, இப்லீஸை விட்டும் அல்லாஹ் நம்மை முழுமையாக பாதுகாக்கிறான். இரண்டாவது, 12,000 வானவர்கள் நம்மிடம் வருகிறார்கள். மூன்றாவது, ஒரு பெருங்களஞ்சியம் அளவு கூலி கொடுக்கப்படுவார்கள். நான்காவது, அவரது படித்தரம் உயர்த்தப்படுகிறது. ஐந்தாவது, அவருக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சுவனத்தின் ஹூருல் ஐன் பெண்களை திருமணம் செய்து கொடுப்பான். ஆறாவது, அவருக்கு குர்ஆன், தௌராத், இன்ஜீல், ஜபூர் ஆகிய வேதங்கள் ஓதிய நன்மைகளையும் ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ் உம்ரா செய்த நன்மைகளையும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த கலிமா ஓதுபவருக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். அதுபோக இன்னொரு சிறப்பு சொல்லப்படுகிறது. இந்த கலிமாக்களை யார் காலையிலோ அல்லது மாலையிலோ 10 முறை ஓதுவார்களோ அன்றைய இரவில் அவர் மரணித்து விட்டால் அவர் ஷஹீதுடைய அந்தஸ்துகளை பெறுவார் என்பதாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஹதீஸ் தஃப்சீரே குர்துபி என்று சொல்லக்கூடிய நூலிலே பதிவாக இருக்கிறது. எனவே நிச்சயமாக நாமும் காலையிலும் மாலையிலும் இந்த கலிமாவை 10 முறை ஓத முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் புனித பாக்கியம் தந்து அருள்வானாக. ஆமீன்.